தமிழக அரசு அறிவித்துள்ள ரேங்க் இல்லா முறைக்கு மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதனால் மாணவர்கள் பாகுபாடின்றி எழுச்சியுடன் பயில முடியும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். ரேங்க் இல்லாத மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் சந்தோஷம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு வராது, மற்றவங்களுக்கும் சங்கடமாக இருக்குல்ல. ஸோ அதனால் இவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வராது பரவாயில்ல. போன வருஷம்லாம் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறவங்களுக்கு தான் வந்து ரொம்ப இதாக பண்ணி நியூஸில் போட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கம்மியாக மார்க் எடுத்தவங்களாம் வந்து பார்த்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க மனசையோ, நம்மளும் படிச்சிருந்தா அந்த மார்க் எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருப்பாங்க. அது மாதிரிலாம் இந்த வருஷம் இல்லாமல் ஒரு புது திட்டம் கொண்டு வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. நான் பாஸ் ஆகிட்டேன். இருந்தாலும் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தது வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த மாதிரி லோ மார்க் எடுத்துருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்காமல் எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக வச்சு பாகுபாடின்றி பார்த்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால மாணவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷம்தான் அடைவாங்க. எப்படி அப்படின்னா இப்போ 6th 7th 8thலேயேவும் நம்மளுக்கு முதல் மதிப்பெண் 2ஆம் மதிப்பெண் அந்த ஸ்கீமே இல்லை. அந்த சிசிஇ மெத்தட் படி போகிறையில் கிரேடு, இ கிரேடு, எஃப் கிரேடு, ஏ கிரேடு, A1 கிரேடு அந்த கிரேடு தான் இருக்குது. அது மாதிரி கிரேடு வரும்போது மாணவர்கள் வந்து நம்ம அங்கே இருக்கோம், இந்த லெவலில் இருக்கோம், அந்த லெவலில் இருக்கோம்னு தெரியாமல் நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து நிறைய படிக்கணுன்ற எண்ணத்தோடு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்ததுக்கு எங்களுக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அமைச்சர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.